ஒன்மேல் டெய்லி வில்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, தினம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். என்ன வார்த்தைன்னு யோசிக்கிறீங்களா? அதான் 2 Corinthians 9:10 சொல்லப்படுது, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அதாவது ஆண்டவர் இந்த காரியத்தில் 2 விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு விதையை அளித்து அப்படின்னா நமக்குள்ள தினம் இருக்கிற காரியத்துக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மளை உயர்த்துவார். நம்ம ஆண்டவருக்காக உண்மையா இருக்கும்போது, அதாவது ஆவியின் கனிகள், அதாவது அன்பு, சமாதானம், விசுவாசம், இந்த ஆவின் 9 கனிகளை நம்ம நடக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ போராட்டமோ வரும்போது ஆண்டவர் அதுக்காக யுத்தம் செய்வார். நம்ம எதுவுமே அதுக்கு போய் போராடணும் இல்லை பாரத்தை சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அதுக்குள்ள காரியத்துக்காக நம்ம பக்கத்தில் நிற்பார். இந்த 2 காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அவரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போ நீங்கள் அவரை விட்டுட்டு இந்த உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ நம்ம வாழ்க்கை வேற மாதிரி போகும். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் என் வாழ்க்கை, அவருடைய அன்பை தான் நிலையானதுன்னு எப்போ நீங்கள் அவரையே சார்ந்து இருக்கீங்களோ அப்போ அவர் உங்களுக்கு நீதியின் சூரியனா உங்க வலது பக்கத்துல நிற்பாரு. விசுவாசத்தோட இருங்க, ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் ஆசிரியப்பட்டது தெய்வங்களே ஆசிரிப்பாகாமே.